ராமநாதபுரம் மாவட்டம் ஆதனூர் அருகே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தின் அருகாமையில் புதை படிமங்கள் கனிம வளங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளும் பணி விவசாயிகளின் போராட்டத்தால் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் ஆய்வுக்காக கொண்டுவரப்பட்ட கனரக வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதாக சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையத்தின் ஒரு அறிக்கையானது வெளியான நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இதனையடுத்து ராமநாதபுரம் மட்டுமின்றி தமிழகத்தில் எந்த இடத்திலும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். இந்த சூழலில் ராமநாதபுரம் மாதவனூரை அடுத்த அந்த நாராயணமங்கலம் பகுதியில் ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன் எடுக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கு அருகாமையில் புதை படிமங்கள் அதே போல கனிமங்கள் ஆய்வினுடைய முதற்கட்ட பணிக்காக அந்த ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் 3 ராட்சத கனரக வாகனங்கள் ஈடுபட்டிருந்தது. இந்த சூழலில் தகவல் அறிந்த விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த பணியை தடுத்து நிறுத்தி இருந்தனர். இந்த சூழலில் போலீசார் அங்கு விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உடனடியாக இங்கிருந்து அந்த வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த இடத்திலும் இந்த சோதனை நடைபெறக்கூடாது, ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகளும் கோரிக்கை விடுத்து வந்த சூழலில் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்ட 3 கனரக வாகனங்களும் போராட்டம் கடுமையான வலுப்பெறும் நிலையில் தற்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சோதனைக்காக நிறுத்தப்பட்டிருந்த 3 கனரக வாகனங்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட சம்பவமானது விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.